மயிலாடுதுறை பூம்புகார் மீன்பிடி துறைமுகத்தில் உள்ள மீன் இறங்குதளத்தின் 3 இடங்களில் கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மயிலாடுதுறை பூம்புகார் மீன்பிடி துறைமுகத்தில் உள்ள மீன் இறங்குதளத்தில் 3 இடங்களில் கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் யோகேஸ்வரன், இந்த கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ள 3 இடங்கள் குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் கற்பகம். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. நேற்று காலை முதலேயே கடலோர பகுதிகளில் கடல் கடும் சீற்றத்துடன் காணப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சீர்காழி அருகே உள்ள பூம்புகார் மீன்பிடி துறைமுகத்தில் உள்ள மீன் இறங்கு தளத்தில் 3 இடங்களில் உடைந்து உள்வாங்கியுள்ளது. துறைமுகத்தின் முகத்துவாரம் முறையாக அமைக்கப்படாததால் கடல் அலைகள் தாக்கம் முழுவதும் துறைமுகத்தின் உள்ளேயே இருப்பதால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக மீன் இறங்கு தளத்தில் கான்கிரீட் தளத்திற்கு கீழே முழுவதும் மண்ணரிப்பு ஏற்பட்டு உள்வாங்கியுள்ளது. இதனால் துறைமுகத்தில் படகு தளத்தில் படகுகளை நிறுத்த முடியாமல் நங்கூரம் போட்டு படகுகளை தற்பொழுது நிறுத்தியுள்ளனர். சாதாரண காற்றுக்கே படகுகள் நிலை தடுமாறும் பொழுது தற்பொழுது புயல் ஏற்படும் அபாயம் உள்ளதால் படகின் நிலை என்னவென்று தெரியாமல் கவிழ்ந்து விழும் நிலை ஏற்படும் என்று மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். உடனடியாக தூண்டில் வளைவு அமைக்கவும் முகத்துவாரத்தை சீரமைக்கும் மீனவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கற்பகம், விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.